அன்பர்களே, இந்த பதிவில் நாம் வாயுவே வாத நோய்க்கு அடிப்படை என கூறும் தமிழ் சித்தர் மருத்துவம் என்பது பற்றி பார்ப்போம். மனித உடலில் இயற்கையாக செயல்படும் வாதமானது உண்ணும் உணவின் செயல்களால் கூடவோ அல்லது குறையவோ வகை செய்கிறது. குறிப்பாக எளிதில் செரிக்காத உணவுகளையோ அல்லது கிழங்கு வகைகளையோ அளவுக்கு அதிகமாக உண்பதால் சாப்பிட்ட உணவானது செரிமான திறனை விட அதிக அளவில் உண்ட உணவு செரிமானம் ஆகாமல் போகிறது. அப்போது அது புளித்து நுரைக்கிறது. அங்கு வாயு உற்பத்தி ஆகிறது. அப்படி உற்பத்தியாகும் வாயுவானது தனக்கே உரித்தான தன்மையினால் அலைபாய்ந்து தசைகளின் பல பகுதிகளிலும் பாய்கிறது. அது பக்கவாட்டிலோ மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ சென்று வயிற்றின் சுவர்களில் இருந்து சுரக்கும் சீரண நீர்களை வரட்டும் உறுப்புகளில் ஊடுருவி சென்று மோதுகிறது. வயிற்றை கலக்குகிறது. வயிற்று பேசிகளை அசைக்கிறது. அதன் காரணமாக அசீரண மந்தம், வயிற்று வலி, பேதி போன்ற உடல் உபாதைகள் உண்டாகிறது. இந்த நிலைகள் மாறாமல் தொடர்வதோடு மேலும் மேலும் வாயுவின் உற்பத்தி அதிகமாகும்போது அது இரத்தத்திலும் கலந்து தசைகளின் திசுக்களில் பல பகுதிகளுக்கும் செல்கிறது. இப்படி செல்லுகிற வாயுவானது சேர்ந்து கூடி அடர்த்தியாகி அதிகரித்து அங்கங்கு உள்ள தசைகள், தசைநார்கள், நரம்புகள் போன்றவற்றுடன் உலாவும் போது வலி மற்றும் குத்தல் ஏற்படுகிறது. மேலும் நரம்புகளை முடக்கவும் செய்கிறது. இவ்வாறு தசை மற்றும் நரம்பு முழுவதும் முடக்கப்படுவதையே வாத நோய் என்கிறோம். இவ்வாறு முடக்குகின்ற வாயுவானது இரத்த ஓட்டத்தையும் குறிப்பிட்ட இடத்தில் முடக்கும்போது அந்த இடத்தில் உள்ள தசைகளுக்கு உணவில்லாமல் அந்த இடம் சூம்பி போகிறது. வயிற்றுக்குள்ளேயே அதிகமாக நிற்பதோடு குடல்களுக்குள்ளும் சென்று அருகில் உள்ள தசைகளை கெடுக்கும் வேலையையும் செய்கிறது. இதனால் அங்கு புண் உண்டாகிறது. அல்லது வயிற்று பேசிகளில் உள்ள சுரப்பிகளில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் பெப்சின் போன்ற அமிலங்களை அதிகம் சுரப்பதற்கும் தூண்டுகிறது. இதனாலும் புண் உண்டாகிறது. பொதுவாக வாயுவுக்கு உலர்த்தும் தன்மை உண்டு. அபான வாயுவாக பெருங்குடலிலே செயல்படும் போது அளவில் மிஞ்சி மலத்தை உலர்த்தி மலச்சிக்கலை உண்டாக்குகிறது. பெருங்குடலானது இறுதியில் கழிவு பொருட்களில் உள்ள நீரை உறிஞ்சுவதற்கு துணை புரிவதும் இந்த அபான வாயுதான். உறிஞ்சுவதால் தசைகள் பல அற்று போனாலும் அபான வாயுவின் இயற்கை தன்மையில் ஏதாவது மாறுபட்டு இருந்தாலும் உறிஞ்சும் திறன் குறைகிறது. அதனால் கழிவு பொருட்களில் உள்ள நீர்த்துவம் கூடி மலம் இறுகிவிடுகிறது. மலத்தை வெளியேற்றுவது அபான வாயு. எனவே வாயுவால் உண்டான பொருள் வாயுவால் பல நிலைகளில் இயக்கப்பட்டு இறுதியில் வாயுவால் வெளித்தள்ளப்படுகிறது என்பதோடு வாயுவே வாதமான எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக அடிப்படையாக உள்ளது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.